குளவிக்கூடு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு மூலையில் இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன குளவி தான் இருக்கும், ஆனால் அது பிறக்கிற ப்ராசஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முட்டோட டைம் வந்ததும் அதோட வாயால் மண்ணை குழச்சி இன்ஜினியர் கணக்காக ஒரு அழகான கூட்டை கட்டி முடிக்கும். கூட்டை கட்டி முடித்ததும் சாப்பாடை தேடி போவோம். சாப்பாடு அதுக்கு இல்லை, பிறக்க போகிறதோட குட்டிங்களுக்காக. அதோட மெனுவில் சிலந்தி, கம்பளி பூச்சி மாதிரியான பூச்சிங்கள்லாம் இருக்கும். அதில் இருக்கிறதுலே பெரிய பூச்சியாக பார்த்து செலக்ட் பண்ணோம். குளவிக்கு பின்னாடி ஷார்ப்பாக ஊசி போல் ஒரு ஸ்டிங் இருக்கும். அதை வச்சு சிலந்தியை குத்தி சிலந்தியை மயக்கம் போட வச்சிடும். சிலந்தி உயிரோடு தான் இருக்கும், ஆனால் அதால் அசைய முடியாது. ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஆகிடும். அந்த சிலந்தி அப்படியே அலேக்காக தூக்கிட்டு போயிட்டு அதோட கூட்டில் போட்டு அது கூடயே ஒரு 2 முட்டையும் விட்டுட்டு அந்த கூட்டை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிவிட்டு அம்மா பறந்து போயிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முட்டை பொரிஞ்சு குளவி புழு வெளியே வரும். வெளியே வர குட்டி புழுங்க சாப்பிட்றதுக்காக தான் ஏற்கனவே அம்மா சிலந்தியை பிடிச்சி உள்ளே போட்டிருக்குல்ல. ஸோ அந்த சிலந்தியை சாப்பிட்டு அந்த புழுங்க பெருசாகுங்க. இந்த பட்டாம்பூச்சிங்கெல்லாம் புழுலேருந்து பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு குக்கூன் ஃபார்ம் பண்ணோம்ல, அதே போல் இதுவும் ஒரு குக்கூனை கட்டும். அதோட வாயிலேருந்து ஒரு சில்க் மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வரும். அதை வச்சு ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கூட்டை உடச்சிட்டு அப்படியே குட்டி குளவி வெளில வரும். அதுக்கு யார் அதோட அம்மா, எப்படி அது உள்ளே போச்சு, அதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல.